அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 4 விரிவானம். புதிய நம்பிக்கை. புதிய நம்பிக்கை சிறுகதையை கமலாலயன் என்ற ஆசிரியர் எழுதியுள்ளார். நுழையும் முன். வரலாற்றில் மனிதர்கள் வருகிறார்கள். சிலர் வரலாறாகவே இருக்கிறார்கள். இவர்கள் பாதையே இல்லாத இடத்தில் தங்கள் காலடிகளால் ஒற்றையடி பாதையிட்டு அதையே பெருஞ்சாலையாக ஆக்குகிறார்கள். பலரின் பயணங்களுக்கு வழிவகுக்கிறார்கள். கல்வி அறிவற்ற இருள் சமூகத்தில் ஒற்றைச் சுடராக வந்து 1000 சுடர்களை ஏற்றுகிறார்கள். இவர்கள் வாழ்க்கையை அறிவது கல்வி வரலாற்றை அறிவதாகும். மேரியின் தந்தை சாம் மேக்லியோட் தனது பிள்ளைகளில் மேரிஜன் மிகவும் வித்தியாசமான பெண்ணாக இருக்கிறாள் என்று கருதுகிறார். அதாவது விவசாய குடும்பத்தில் மேரி மேக்லியோட் பெத்யூன் அப்படின்ற ஒரு மேரிஜன் ஒரு பெண் எவ்வாறு முன்னேறி வரலாறு படைத்தாள் என்பதை குறிப்பிடுவது தான் இந்த கதை. அதாவது மேரிக்கு அவங்க அப்பா பெயர் ஷாம் மேக்லியோட், அம்மா பெயர் பாட்சி. இவங்க அம்மா வெள்ளை மாளிகையில் உள்ள பணக்கார வீட்டுகளுக்கெல்லாம் துணி துவைத்து கொடுக்கும் வேலை பார்த்து கொண்டு இருந்தார். அப்பா பருத்தி தோட்டத்தில் பருத்தி செடிகளை விளைவித்து அதில் வரும் பருத்தியை விற்று குடும்ப பிள்ளைகளை காப்பாற்றினாள். இந்த மேரிஜன் மட்டும் வித்தியாசமான பெண்ணாக அவர் வீட்டில் இருக்கிறதாக அவங்க அப்பா அம்மா கருதுகிறாங்க. அந்த பெண் ஒரு நாள் வெள்ளை மாளிகைக்கு அவங்க அம்மா துணி துவைத்து கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. அப்போ வெள்ளை மாளிகையில் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க. அங்கே வெள்ளை நிற பெண் குழந்தைகள் பார்த்தா கருப்பின மக்களை பார்க்கும்போது வேற்றுமையாக பார்க்குறாங்க. அப்போது அதில் ஒரு குழந்தை விளையாடவா பரவாயில்ல அப்படின்னு உள்ளே கூப்பிட்றாங்க. அந்த வீட்டுக்குள்ளார அந்த மேரிஜான் உள்ளே போகிறாங்க. அங்கே போகும்போது பார்த்தோம்னா நிறைய விளையாட்டு பொருட்கள் இருக்குது, மேஜை மேலே புத்தகங்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் பார்க்கும்போது மேரிஜானுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த புத்தகத்தை தொடணும் அப்படின்ற ஆசையெல்லாம் தொடறாங்க. விளையாட்டு பொருட்களையும் தொட்டு பார்க்குறாங்க. அந்த மாதிரியான வீட்டு சூழல்லாம் மேரிஜான் வீட்டில் இல்லை. அப்போ அந்த குழந்தைகள் தொடாத அப்படின்னு சொல்லி விளையாட்டு பொருட்களை பிடுங்கிக்கிறாங்க. புக்கையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. உன்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஸாக மேரிடம் இருக்கிற புத்தகத்தை வெடுக்குன்னு பிடுங்கி கொள்கிறது அந்த வெள்ளை நிற பெண் குழந்தை. அப்போ ரொம்ப துவண்டு போயிடுறா அந்த மேரி. அப்போது வீட்டுக்கு வந்த உடனே நான் படிக்கணும், நான் படித்தாகணும், பள்ளிக்கு போகணும், நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுத்துக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் திடீரெனே உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி வராங்க. அப்போ அந்த அம்மா நான் தான் மிஸ் வில்சன், உன்னை போன்ற குழந்தைகள்லாம் படிக்க வைக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன், நீ வர வேண்டும், சரியா மேரி குட்டி வரியா, நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிஸ் வில்சன் இவங்களுக்கு வழிகாட்டி பள்ளியில் சேர்த்தி அவங்க படிக்கிறாங்க. அந்த ஊர்லேயே கருப்பின மக்கள்லேயே மேரி தான் முதல் பெண்மணியாக படித்து வெளியே வராங்க. இப்போ பட்டமெல்லாம் வாங்கி அந்த வெளியெல்லாம் அனுப்பிவிட்டு அந்த ஊர் மக்களே வியக்கும்படி ஒரு பட்டமளிப்பல் விழாவில் கலந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு பட்டம் பெற்று வெளியே வந்தாங்க. அப்படின்றதான் ஒரு புதிய நம்பிக்கை கதையாக இங்கே கதை எழுதியிருக்கிறாரு கமலாலயன் அப்படின்ற ஆசிரியர். இப்போ கமலாலயன் ஆசிரியரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நூல்வெளி குறிப்பில் பார்க்கலாம். இந்த சிறுகதையை எழுதியவர் கமலாலயன். புத்தகம் 1 ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. புத்தகம் 1 ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் அப்பெண் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உள்ளடக்கி உருவாக்கிட காரணமானது. உலகெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மேக்லியோட் பெத்யூன். அவங்கள பற்றி தான் இப்போ நான் சிறுகதை சொன்னியது. இவங்க கதையை தான் இப்போது பார்த்தோம். நாம் இம்மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். இவரின் இயற்பெயர் வே. குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் இவர் தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. இந்த நூல் குறிப்பில் இருக்கும் உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற கூற்று அந்த யாருக்காக வந்தது அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அடுத்தது கமலாலயனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம். அவர் எங்கே ஒருங்கிணைப்பாளராக வேலை செஞ்சாருன்னு கேட்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கேள்வி குறிப்பிட்டெல்லாம் படிச்சுக்கணும். அடுத்தது தொன்று தொட்டு இன்று வரை நின்று நிலவும் ஊர்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி முன் தோன்றிய மூத்தக்குடி அப்படின்னு ஒரு 500 வரி இருக்குங்க. கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துரை, கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துரை அப்படின்னு இந்த பாடல் 500 பாடல். 500 குறிப்பிடும் ஊர் இதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா கொற்கைங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த கொற்கை இருக்குது. இந்த கொற்கையை பற்றி அக்காலத்திலே 500 பாடியிருக்காங்க எட்டுத்தொகை நூலில் அப்படின்னு சொல்லிட்டு பழைய நூல்களை பற்றி சங்க இலக்கியங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். இதை அத்தனையும் கற்று நன்றாக பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.